அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஸோ நிறைய நாட்களுக்கு அப்புறமா ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம்ல. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அது வந்து இந்த கிளாஸை பற்றி, இந்த கிளாஸை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ இந்த கிளாஸ் என்ன மாதிரி போகுதுங்கிறது ஒரு சின்ன ஒரு நிமிஷத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிக்கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன். சரிதானே? ஸோ எனக்கு உண்மையிலேயே மிகவும் ஆசை என்ன, ஒரு நெட்ஸ் கிளாஸ் செய்கிறதுன்னு சொல்கிறது. நான் எப்போ இது ஆசைன்னு சொன்னால், நான் ஓலெவல் டைம் அந்த டைம் படிக்கக்குள்ளே இருந்து எனக்கு என்னோட படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இல்லை. ஸோ நான் வந்துட்டு என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் யாருன்னு சார், என்னோட அப்பா யார், அகமது லபா சார், பெரும்பாலாக்களுக்கு தெரியும் தானே. ஸோ சார்கிட்ட நான் ஃபுல்லாக படித்த டைமில் அப்பா, ஸோ நான் சார் தான். ஸோ சார்கிட்ட படித்த டைமில் எனக்கு அவரை பார்க்க என்ன ஒரு ஆசை, வேறு மாதிரி ஒரு கிளாஸ் செய்யணும்னு சொல்லி பெரும்பாலும் ஆசை. ஸோ அப்படின்னு இருக்கக்குள்ள என்ன, அந்த டைம்லேயே ஓலெவல் முடிச்சுட்டு ஏழு டைம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஓலெவல் நோட்ஸ் தொகுத்து ஒரு மைனஸ் அப்போ வந்து ஒரு புக் எழுதினார். சரியா, நான் இப்போவும் சொல்கிறேன். அப்போ ஒரு புக் எழுதினார். எனக்கும் ஒரு புத்தகம் எழுதுறது இப்போ வரைக்கும் ஒரு ஆசை. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்ஷால்லா ஒரு காலத்தில் நிறைய பேர் துவா செஞ்சு கொள்ளுங்க. ஸோ அதுக்காக நான் அந்த டைமில் சின்ன ஒரு நோட்ஸ் தொகுத்து தெரிஞ்சு அப்படின்னு வந்த ஒரு டைமில் என்ன ஏழு முடிச்சுட்டு ஒரு கெப் ஒன்று கிடைச்ச டைமில் நாங்கள் செஞ்ச ஒரு விஷயம் தான் என்ன, 3ஆம் மாதம் 16 பெரும்பாலும் 2024ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 16ஆம் தேதி இந்த கிளாஸை நான் முதல்ல ஆரம்பித்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வெறும் 3 பேர். என்னோட கிளாஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால், அந்த டைமில் என்ன இல்லை, ஒயிட் போர்டு இல்லை, எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு வீட்டை அந்த டைமில் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, ஒயிட் கலர் பெயிண்ட். சரியா, ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்கக்குள்ள அதில் என்ன செஞ்சேன், பொலித்தீன் இருக்குது தானே, நம்ம குப்பிக்கு உறவோடும் பொலித்தீன், அந்த பொலித்தீனை தான் என்ன செஞ்சேன், வெட்டி டபுள் டேப் வச்சு ஒட்டி என்ன செஞ்சேன், அதை இதான் ஒயிட் போர்டுன்னு சொன்னால், சரி இதான் என்ன செவர், ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்த செவர்ன்னு சொன்னால், அதுக்கு மேலுக்கு நான் என்ன செஞ்சேன், அந்த பொலித்தீன் ஒட்டி அதில் நான் என்ன செஞ்சேன், எழுதி முதலாவது படிப்பிச்சேன். ஸோ அந்த ஃபோட்டோவும் சம்டைம் எடிட் பண்ணி போட்டுடுறேன். சரியா, பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அது இந்த ஃபோட்டோவாக இருக்கலாம். ஸோ இப்படி தான் என்ன அதை செஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு 1 வீக்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகள் வந்து ஒரு 10 அது மாதிரி வந்துச்சு. வரக்குள்ள நான் பார்த்தேன், கொஞ்சம் நமக்கு என்னடா அது பொலித்தீனில் படிக்க ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி ஒரு போர்ட் ஒன்று வாங்கினேன். அந்த போர்ட் வந்துட்டு என்ன 2 in 1, ஒரு பக்கம் பிளாக் போர்ட், அடுத்தது ஒயிட் போர்டுங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செஞ்சேன்டா, பிளாக் போர்டில் அந்த க்ரீன் போர்டில் சோக்கில் தான் எழுதி படிப்பிச்சேன். ஸோ படிப்பிச்சுட்டு போகக்குள்ள என்ன வந்திருக்க பிள்ளைகள் கூடி அப்படின்னு வந்து ஒரு 14 பேருக்குன்ற மாதிரி வந்துச்சு. சில வீட்டு இடம் போதாது, ஃபுல்லாக கதிரை தானே. ஸோ அப்படின்னு வந்து அப்படியே குறைஞ்சிச்சு என்னென்னு சொல்லி சொன்னால் டைம். இப்போ அதாவது நான் அந்த டைமில் நோம்புக்குள்ள அப்படின்னு பிள்ளைகளுக்கு ஓகே ஒரு ஃப்ரீ டைம் ஒன்று கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வரைக்கும் மற்ற டைமுக்கும் என்ன டைம் கிளாஸ். நான் அந்த டைமில் என்ன செஞ்சேன்னு சொன்னால், எந்த ஃப்ரீ டைமுக்கு தான் நான் படிப்பிச்சேன். சரி, எனக்கு படிக்கிற டைம் போக எந்த ஃப்ரீ டைமில் தான் நான் படிப்பிச்சேனே தவிர பிள்ளைகளுக்கான ஃப்ரீ டைமில் நான் படிப்பிக்கிறேன். நான் அந்த டைமில் ஃப்ரீயாக படிப்பிக்கக்குள்ள விரும்பினா வாங்க, விரும்பலாடி போங்கன்ற மாதிரி நான் அழகான முறையில் படிப்பிச்சுட்டு வந்தேன். படிப்பிச்சுட்டு வரக்குள்ள ஓகே, அந்த டைமுக்கு போக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டு அப்படின்னு வந்துட்டு இருக்கக்குள்ள எனக்கு நான் தெரியும். ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அமலா சாஜியை வச்சு ஒரு சின்ன ஒரு ரீல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணது, ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணது இன்ஸ்டாகிராமில். அது 35,000 வியூஸ் போச்சு. சரி, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அது எனக்காக போச்சா இல்லை அமலா சாஜிக்காக போச்சான்னு நிச்சயமாக தெரியாது. பட் அது கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, போட்டு விட்டேன். அது ஒரு மாதிரியா என்ன 35,000 வியூஸ் கிட்ட போச்சு. அது நான் யூடியூப்ல போட்டு, யூடியூப்லேயே ஆகப்பெரிய வியூஸ் ஆனது தெரியாது, இன்ஸ்டாகிராமில் தான் அதிக வியூஸ் போச்சு. ஸோ 35,000 இப்போ எத்தனை போகுதுன்னு சரி, அந்த டைம்லேயே 35,000 வியூஸ்ங்கிற மாதிரி நல்ல வரைக்கும் ஒரு ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்தது அதனால தான். சரியா, ஸோ அப்படி ஒன்று வந்துச்சு. அப்போ அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரீலாக போட்டு சின்ன சின்ன ட்ரிக்கான விஷயங்கள் போட்டுட்டு வந்த டைமில் என்ன செய்யறது, நான் யூஸ் பண்ண ஃபோன் இதான். அந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஃபோன் A20. சரியா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஃபோனில் யூடியூப் லைவ் ஆப்ஷன் சும்மா செஞ்சு பார்த்தேன். லைவ் ஆப்ஷன் கிடைச்சிட்டு. ஸோ லைவ் ஆப்ஷன் கிடைச்சதுனால நான் செஞ்ச ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னால், யூடியூப் லைவ் செய்யலாமே. இப்போ நம்ம இந்த கிளாஸ் செய்கிறோம், யூடியூப்ல சும்மா வீடியோ மேக் பண்ணி போடுறது, அதுவும் பார்த்தா வழங்கும் அழகா வீடியோ. இந்த வாய்ஸ் அவ்வளோ கிளியர் இல்லை, சின்ன ப்ராப்ளம் ஒன்றுங்கிறதால வீடியோ எடுத்து அந்த வீடியோக்கு கீழே பிறகு செகண்ட் டைம் வாய்ஸ் கொடுத்து அதை 2டைம் எடிட் பண்ணி தான் நான் பெரும்பாலும் அப்லோட் பண்ணியிருப்பேன். சரி, அப்போ இது கொண்டு தேவைங்கிறதுக்காக இந்த மைக், சரியா, அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணேன். அதுவும் அந்த டைமில் ஃபர்ஸ்ட்டாக ஃபோனில் எனக்கு தெரியாது, அலி எக்ஸ்பிரஸ் ஆர்டர் பண்ண டைம் 350 ரூபா என்னவோங்கிற மாதிரி தான் அந்த மைக் ஆஃபரில் தூக்கினது. சரி, ஓப்பனாக பேசுவோமே. ஸோ 350 ரூபாங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் வருஷ கணக்கில் வேலை செய்யுது, பாராட்டம். சரியா, ஸோ இதை வாங்கி பொருத்தி யூடியூப் லைவ் போடணும். இப்போ யூடியூப் லைவ் போடுறதுக்கு என்ன தேவை, எம்பி அதிகமாக தேவைல்ல. அப்போ என்னடா செய்கிறீங்கக்குள்ள அந்த டைமில் தான் நம்மளா தெரியும் தானே, சிம் மாத்துறது. மாதத்துக்கு ஒரு சிம் எடுக்கிற, வைக்க முடியும், அந்த சிம் கட் பண்ணிட்டு வேறு சிம் எடுக்கிற. அப்போ அந்த வரக்குள்ள டயலாக் சிம் தான் அந்த டைமில் யூஸ் பண்ணது. ஸோ யூஸ் பண்ணக்குள்ள காலையில் எம்பி கடும் ஃப்ரீ.
சரி, அதாவது நல்ல கவரேஜ் எங்களுடைய ஏரியாவில் நல்ல கவரேஜ் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன செஞ்சேன் சொன்னால் 5:30 தொடக்கம் 6:30 வரைக்கும் நான் யூடியூப் லைவ்ல கிளாஸ் செஞ்சேன்னு நினைக்கிறேன். சரியா, அது வந்துட்டு அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணி 7ஆம் மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ போன வருஷம் 7ஆம் மாதம் 2024 7ஆம் மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது. இப்போ என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் 487 என்னவோ இருக்குது. ஸோ 7ஆம் மாதம் 1ஆம் தேதி வாரத்துக்கு இடையில ஒரு 500 வரட்டும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு என்ன ஏதோ தரதை தாங்க. சரியா, விரும்பினா மாத்திரமே, விரும்பலாட்டி வேணாம். சரியா, ஸோ ஒரு மாதிரியை வந்து அந்த டைமில் நான் என்ன செஞ்சேன், ஒலிம்பி லைவ் போட்டு இருந்தேன். அதிகமாக கொஞ்சமாக பிள்ளைகள் வந்துச்சு. அதில் பெரும்பாலும் நான் டார்கெட் பண்ணது டபிள்யூ எடுக்கக்கூடிய பிள்ளைகள். அது அல்ஹம்துலில்லாஹ் போன வருஷம் என்கிட்ட ஒன்லைனில் ஃப்ரீயாக படித்த பல மாணவர்கள் இப்போ டபிள்யூல இல்லை. எனக்கிட்ட டவுட் கேட்டு படித்த யாருமே இல்லை. நான் வீடியோ போட்டேன், பார்க்குறவங்க எல்லாம் எந்த வீடியோ பார்த்தாங்கன்னு தெரியாது. பட் பார்த்துட்டு எனக்கிட்ட வந்து பேசினவங்க யாருமே நான் டபிள்யூ எடுக்க விடலை. அவங்கள மேக்ஸிமம் கைட் பண்ணி பல மாவட்டம் அல்ஹம்துலில்லாஹ். நான் உண்மைக்கு சாய்ந்த மரத்துலேருந்து போட்டது ஊரில் இருக்கிற கொஞ்சம் பேர் பாப்பானல்ல சொல்லி, பட் பார்த்தது கண்டி பதுல்ல நுவரேலி அங்கல சைட். சரி, கொழும்பு இல்லை ஜஃப்னா, ஸோ அந்த சைட் அப்படின்னு கொஞ்சம் எப்படித்தான் வைரலாச்சு நமக்கு தெரியாப்பாங்க. பட் போச்சு. சரியா, ஸோ அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு நிறைய பிள்ளைகள் ஒன்லைனில் வந்து நான் அந்த டைமில் ஓலோலுக்கு மட்டும்தான் டார்கெட் பண்ணது. நான் அங்கே பக்கம் 10ஆம் ஆண்டுக்கு என்ன யாருன்னு தெரியாது, 9ஆம் ஆண்டு யாருக்குமே என்ன யாருன்னு தெரியாது. நான் ஜஸ்ட் ஓலோலுக்கு மட்டுமே டார்கெட் பண்ணி செஞ்சு கொண்டு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊர் சமாந்தரம் அங்கேயும் வந்துச்சு நிறைய பேர். ஸோ அப்படின்னு போய்கொண்டு இருக்கிற டைமில் எனக்கு ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு வரக்குள்ள நாங்கள் என்ன செஞ்சோம், கிளாஸை அது தொடர்ச்சியாக கிழமையில 3 வீடியோ போட்டு லைவ்ல வந்துக்கிட்டே இருந்தேன். நான் அந்த டைமில் என்ன மாதத்துக்கு ஒரு கிழமைக்கு ஒரு 2 வீடியோங்கிற மாதிரி மாறிச்சு, அப்புறம் கிழமைக்கு ஒரு வீடியோ மாதிரி மாறிச்சு. பட் நான் அல்ஹம்துலில்லாஹ் இப்போயும் நீங்கள் என்ன யூடியூப் லைவ்ல போய் பாருங்க. யூடியூப் லைவ்ல இருக்கு, வீடியோ லைவ் 2 இருக்கு தானே, அதில் லைவ்ல போய் பாருங்க. 75க்கு மேற்பட்ட மார்க்ஸ் நான் ஓலோவுக்கு என்ன ஃப்ரீயாக படிப்பிச்சு தெளிவுபடுத்தி போட்டிருப்பேன். ஸோ இப்போயும் நீங்கள் ஃப்ரீயாகவும் போய் படித்து கொள்ளலாம். அந்த எக்ஸஸ் இருக்கு, சரிதானே, அழகிய முறையில் பார்த்து படித்து கொள்ளலாம். ஸோ அப்படின்னு படித்து கொண்டு வந்து என்ன செஞ்சேன், ஓலவல் லாஸ்ட் டைமில் உங்களோட 1ஆம் மாதம் 4ஆம் தேதி ஒரு டைமில் இந்த 2025 4ஆம் தேதி மட்டும் நான் என்ன செஞ்சேன், ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் மேக்ஸிமம் ஒரு 25 பேர் இருக்கலாம்ங்கிற டைமில் எனக்கு கிட்டத்தட்ட 50 பிள்ளைகள் வந்தீங்க அல்ஹம்துலில்லாஹ் ஊருக்குள்ள ஃபிசிக்கல் கிளாஸ் மட்டும். அப்போ நான் 2 டைம் உடச்சி மார்னிங் ஒரு டைம் நைட் ஒரு டைம்னு சொல்லி செஞ்சேன். ஸோ உடச்சிட்டு செஞ்சுட்டு அந்த டைமில் நாங்கள் ஆன்லைனில் கொஞ்சமாக வீடியோ போட்டு அப்படின்னு வந்த டைமில் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் மாடல் பேப்பர் செய்யணும். அதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்போயும் பாராட்டி செல்லணும். சரியா, அவ்வளோ நன்றி செலுத்தணும். என்னைக்கு படிப்பிச்ச சார் டாக்டர் இலியாஸ், ஸோ கெமிஸ்ட்ரி பாட சார். ஸோ அந்த சார் எனக்கு என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு இடம் தந்தார், ஜிசாகுலாயிரா சார். ஸோ சார் எனக்கு ஒரு இடம் தந்தார், அங்கே போய் நாங்கள் செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட லாஸ்ட் கிளாஸே ஃபுல் 108 பேர்கிட்ட கடைசி பேப்பரை நாங்கள் ஃபுல்லாக செஞ்சு கொண்டு முடித்தோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஒரு அந்த டைமில் திடீர்னு மாதிரி சாச்சா மூத்து அப்படி இப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட கிளாஸை செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை வந்து நாங்கள் அந்த நோம்பு அப்படியோ பயன்படுத்தி நோம்புக்குள்ளே முடிச்சுட்டு அப்படியே உங்களோட பேச்சு 24 பேச்சோடு அப்படியே தமாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நோம்பு முடிச்சு நோம்பு பெருநாள் முடிச்சு என்ன ஃபிசிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் என்ன ஸ்டார்டிங்கில் ஒரு 4 பேர் 5 பேர் மாதிரி 25 பேச்சுக்கு வந்தாலும் இப்போது 25 பேச் மார்னிங் கிளாஸ் ஃபுல், நைட் கிளாஸ் மட்டும் என்ன அவைலபிளாக இருக்குது. டே கிளாஸில் ஒரு என்ன சொல்ல ஒரு 3-4 பேருக்கு மட்டும் தான் இடம் இருக்கு, நைட் கிளாஸுக்கு தான் இனி மிச்ச இடம் இருக்குங்கிற மாதிரி மார்க். சரியா, ஸோ நான் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான் நான் என்ன செய்கிறேன், டைம் ஒன்று கிடைச்சதால ஓலவலுக்கும் செய்கிறோம், 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுக்கு நாங்கள் செய்கிறோம். இப்போ அதே மாதிரி என்ன ஒன்லைனையும் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ லைஃப் ஒரு கட்டத்தில் எடுத்துக்கு வந்து விட்டுட்டு இப்போ நான் என்ன செய்ய வரேன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முதல் நான் ஷார்ட்ஸ் போட்டது. அதுக்கப்புறமா எனக்கு சரியாக ஒரு வீடியோ மேக் பண்ண கிடைக்கல, சிச்சுவேஷன் என்னோட ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரியே போய்த்து. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன், என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு வீக்லையும் 3 வீடியோ வந்தே ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஷார்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு கன்செப்ட் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் என்னோட சேனல் இனிமே ஃபுல்லாக என்ன ஒரு ஆக்டிவ்லேயே இருக்கும். சரியா, நான் ஒரு வாக்கு தான், ஒவ்வொரு கிழமையும் குறைஞ்சது ஒரு 3 வீடியோ இது வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்துட்டு பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் மாடல் பேப்பர்ஸை வச்சு முதல் 25 மார்க்ஸில் வரக்கூடிய கேள்வி கன்செப்ட் என்ன, இந்த கன்செப்ட் எப்படி சிம்பிளாக செய்யலாம்ங்கிறத நான் தெளிவுபடுத்தி ஒவ்வொரு வீடியோவாக என்ன செய்யும், கிழமைக்கு ஒரு 3 வீடியோ வரும். இந்த வீடியோவில் நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்கள் படித்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி செய்ய இயலாமல் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் கீழுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க, கட்டாயம் மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கேள்வியை நான் என்ன செய்வேன், ஒரு வீடியோவை மேக் பண்ணி நானும் என்ன மற்றவங்களுக்கு பிரயோசனப்படுத்துமே நானும் போட்டுக்கொள்கிறேன்.
சரிதானே. ஸோ இந்த வீடியோ நீங்க ஓஎல் மட்டும் தாண்டன்னு இல்லை, 10ஆம் ஆண்டும் எங்களுக்கு அந்த டவுட்ஸ் அனுப்பலாம், 9ஆம் ஆண்டு டவுட்ஸ் அனுப்பலாம், 8ஆம் ஆண்டு டவுட்ஸ் அனுப்பலாம், 6ஆம் ஆண்டுல இருந்து ஓஎல் வரைக்கும் எப்படியாப்பட்ட நீங்களும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் வந்தாலும் அந்த டவுட் என்ன செய்யலாம், இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், டவுட்டை கேட்டுக்கொள்ளலாம். அழகிய முறையில் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்யும், டவுட் கிளியர் பண்ணிப்பட்டு அந்த டவுட் ஒரு நல்ல ஒரு டவுட்டாக இருந்தா தெரிந்தானே, அந்த கேள்வி ஒரு நல்ல ஒரு நுணுக்கமான கேள்வியாக இருந்தால் அந்த கேள்வியை நாங்கள் என்ன செய்யும், ஒரு வீடியோவை மேக் பண்ணி நாங்கள் என்ன செய்யும், போட்டு கொள்ளுவோம். ஸோ ஏதோ ஒரு வகையில் கிழமைக்கு ஒரு 3 வீடியோவாச்சும் எந்த சேனலில் இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் இன்ஷா அல்லாஹ். சரிதானே. தொடர்ந்தும் நான் என்ன செய்கிறேன், இந்த வீடியோ போட்டு இருக்கிறதுக்கு கட்டாயம் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ முடிமானவங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க என்னுடைய செட்டோ அஃபிஷியல்னு சொல்கிற என்னுடைய சேனலை. 400 எத்தனையோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, ஒரு 500 ரூபாய்ச்சும் வரட்டுமே, பார்ப்போம் எத்தனைதான் வருகுதுன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். அதிகம் பேசாமல், நிச்சயமாக லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் வரலாம். நான் 2020ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு டைமில் ஆசைப்பட்டது 2025ஆம் ஆண்டு டைமில் தான் என்ன செய்யுது, கொஞ்சம் நிறைவேறி அதுக்கேற்ற மாதிரி போகுது. இதுக்குன்னா என்ன திறந்து வச்சுக்கிட்டு இப்படி நடக்காதான்னு கேட்கல. அங்கேருந்து நான் ஒர்க் பண்ணது அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் என்ன எனக்கு ஒரு தந்து நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். சரிதானே. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணி செஞ்சு கொண்டு போகிறேன். ஆன்லைன் கிளாஸ் கொஞ்சம் குவாலிட்டியில் கொஞ்சம் மேக்ஸிமம் கிளாஸை 7 மணி அளவுக்கு செஞ்சு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அது ஒரு அப் மாதிரி செய்கிறதுக்கு அடுத்த ஒரு பிளான் போய்கொண்டிருக்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு கொள்ளுங்க, அதுவும் சரியாக வரட்டும் என்று சொல்லி. ஸோ இந்த வீடியோ நான் இதோட அதிகம் பேசாமல் முடிச்சுக்கொள்கிறேன். உங்களாலேயே முடியும், முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கையோட நீங்கள் கட்டாயம் முயற்சி செய்ய இன்ஷா அல்லாஹ் உங்களாலேயும் நீங்கள் நினைச்சதே என்ன செய்யலாம், அடைஞ்சு கொள்ளலாம். ஸோ ஆசை எது வேணாலும் படலாம், அந்த ஆசைக்கு ஏற்ப முயற்சி செய்யணும். முயற்சி செய்ய கட்டாயம் இறைவன் தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபி அமானில்லாஹ்.